நீங்கள் வேலையை செய்து கொண்டே இருக்கலாம், ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க அன்பை, பேஷனை நீங்கள் லூஸ் பண்ணியிருக்கலாம். நம்ம வசனத்தை திரும்பவும் வாசிப்போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 2-3. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யரென்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். Church, if we actually look at here, Jesus is complimenting the church. He's actually appreciating, அவர் actually appreciate பண்ணுறாரு, praise பண்ணுறாரு. நீங்கள் செஞ்ச ஹார்ட் ஒர்க்கை நான் பார்த்துருக்கேன், நீங்கள் பர்சிக்யூஷனை என்டியூர் பண்ணதை பார்த்துருக்கேன். I've seen your faithfulness, I've seen your discipline, I've seen your hard work. இது நீங்கள் செய்கிற கிரியைகள் எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன். ஆனாலும் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. ஆக்சுவலி இந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் எஃபெசஸ் சர்ச் பற்றி ஏசப்பா சொல்கிறது எல்லாமே ஒரு பர்ஃபெக்ட் சர்ச்சுக்குரிய டிஸ்கிரிப்ஷன். They did everything, they almost did everything right, and still God had a complaint. Something was wrong. அந்த 4வது வசனம் வாசிப்போமா? ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நீ எல்லாமே செஞ்சியப்பா, ஆனா ஆதியில் இருந்த அன்பை நீங்க விட்டுட்டீங்க. You did everything, but you missed the love you had in the beginning. You know, NLT version la it says even more. It says you don't love me or each other. நீ ஆண்டவரையும் உன் கூட இருக்க சகோதரி சகோதரனையும் நேசிக்கிறத நீ மிஸ் பண்ணிட்ட. ஆண்டவர் இங்கே அவங்கள பார்த்து நீ வேலை செய்கிறத விட்டுட்ட, நீ ஊழியம் செய்கிறத விட்டுட்ட, இல்லை என் நாமத்துக்காக பாடுபடுறத விட்டுட்ட, இதெல்லாம் நீ ஸ்டாப் பண்ணிட்ட. யூ ஸ்டாப்ட் ஒர்க்கிங்னு ஆண்டவர் கம்ப்ளைண்ட் பண்ணல. ஹி சேயிங் யூ ஸ்டாப்ட் லவ்விங். When we look at the Ephesus church, the problem or the issue here is not a lack of activity, but a lack of affection. அவங்க கிரியைகள் இல்லாத சபையா இல்லை, அன்பு ஆண்டவர் மேலே இருந்த நேசம் மிஸ் ஆயிடுச்சு. They were doing everything. நம்ம ஆண்டவர் நம்மளை ரட்சித்தப்போ, when we first met God, when we first had the encounter with God, when we were first saved, அப்போ ஒரு அன்பில் நம்ம எல்லாம் செஞ்சுருப்போம்ல. அப்போ நம்ம ஜெபம் பண்ணுறது எப்படி இருக்கும், சர்ச்சுக்கு வர்றது எப்படி இருக்கும், இவாஞ்சலைஸ் பண்ணுறது எப்படி இருக்கும், மற்ற சகோதரன் சகோதரியை நேசிக்கிறது எப்படி இருக்கும், நம்ம ஃபேமிலியை நேசிக்கிறது எப்படி இருக்கும். பட் நாளாக நாளாக நம்ம அதெல்லாம் விட்டு விடலை. We are still doing it, we are still praying, பட் இருந்த பேஷன் இல்லை. சர்ச்சுக்கு வரோம், ஆனால் முன்னாடி இருந்த தாகம், அந்த ஒரு வாஞ்ச, அந்த வைராக்கியம் இல்லை. நம்ம இன்னும் சில பேர் சர்ச்லலாம் சர்வ் பண்ணுறாங்க, ஊழியம் செய்கிறாங்க, ஆனால் இருந்த ஜாய் இல்லை. இது கர்த்தர் இடத்துல மட்டும் இல்லைங்க, நம்ம பர்சனல் லைஃப்ஸ்லேயும் நம்ம ஆசைப்பட்டு ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணியிருப்போம். ஆனால் அது ஃபஸ்ட்டு டேக்கும் இன்றைக்கி நம்ம பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஃபஸ்ட்டு டே அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட ஜாயோடப்பா கஷ்டப்பட்டு இந்த வேலையை எவ்வளோ எஃபர்ட் போட்டு எக்ஸாம்லாம் எழுதி நான் பாஸ் பண்ணி இந்த வேலை எனக்கு கிடச்சிது அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு போயிருப்போம், ஒரு லவ்வோட. ஆனால் நாளாக நாளாக அது வெறும் டாஸ்க்கு, டியூட்டி ஆயிடுச்சு. ஆனால் அந்த வேலையை நம்ம செஞ்சுட்டே இருக்கோம், ஒரு பேஷனே இல்லாமல். இது நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ்லேயும் சரி, நம்ம வீடுகள்லேயும் சரி. ஒரு கப்பல் இருந்தாங்க, அவங்க ரொம்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் பயங்கர லவ். அப்போ அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருந்தது. கல்யாணம் ஆன நாள்லேருந்து என்ன ஆசைனா, நம்ம ஒரு நாள் வந்து வெனிஸ் போகணும். ஒன்றா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுமா சேர்ந்து வெனிஸ். வெனிஸ் இஸ் அ பிளேஸ் இன் இட்டலி. இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். இஸ் நோன் டு பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேசஸ் ஆன் தி எர்த். ரொம்ப அழகான பில்டிங்ஸ், ஆர்கிடெக்சர், நைஸ் வெதர், பியூட்டிஃபுல் வாட்டர் பாடிஸ். அதுக்கு மேலே போட்டிங் போனால் ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கப்பலுக்கு ரொம்ப ஆசை, நம்ம ஒரு நாள் ஆச்சு போயிடணும், நம்ம ஜாலியாக அங்கே போய் என்ஜாய் பண்ணணும், ஒரு வெக்கேஷன் ஹாலிடே மாதிரி. ஆனால் லிட்டில் வைல் லேட்டர் அவங்களுக்கு குழந்தைங்க பிறந்தது, அவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க, குழந்தைகளை பார்த்துக்கணும், அவங்க எஜுகேஷனை பார்த்துக்கணும். they were still living in the same house. பட் வருவாங்க, குழந்தைங்களுக்காக சமைப்பாங்க, குழந்தைங்க ஹோம்ஒர்க் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு பார்த்துப்பாங்க, ஃபினான்சஸ் பற்றி பேசுவாங்க, அப்புறம் தூங்கிடுவாங்க, ஏஞ்சிருவாங்க. இதே ரொட்டீன் ஆகி நாட்கள் மாதங்கள் ஆகி, மாதங்கள் வருஷங்கள் ஆகி, they did not stop working, they did not stop doing things for each other.
பட் சம்வேர் அலாங் த வே தே மிஸ் லவ்விங். ஒரு நாள் குழந்தைங்களே வளர்ந்து அவங்க செட்டிலாகி கல்யாணம் ஆகி போயிட்ட பிறகு தான் இவங்களுக்கு ஞாபகம் வருது, சே நம்ம வெண்டஸ் போகணுன்னு ஆசைப்பட்டோம்ல, இப்போயாச்சும் போகலாமா, இப்போ தான் நம்ம டைம் ஆயிருக்கா, நான் 2 பேருக்கும் வயசாயிடுச்சு. அப்போயே சொல்கிறாங்க இல்லை நம்ம போவோம் வாங்கன்னு சொல்லிட்டு டிக்கெட்லாம் புக் பண்ணி ஏர்போர்ட்டுக்கு போய் டயர்டானாலும் என்ன ஆனாலும் பாடுபட்டு ஒரு வழியாக அந்த இடத்துல போய் இறங்கி போட்டில் ஏறினா என்னாச்சு, உடம்பு கோஆப்ரேட் பண்ணாமல் தூங்கிட்டாங்களாம். இது நம்ம பார்க்க சிரிப்பாக இருக்கலாம், பட் இந்த மாதிரி தான் we treat our relationship with God. We keep doing it. ப்ரேயர் பண்ணுறோம், சபைக்கு வரோம், ஃபேமிலிஸையும் நம்ம பார்த்துக்கிறோம், நம்ம ஹஸ்பண்டுக்காக சில காரியங்கள் செய்கிறோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்காக சில காரியங்கள் செய்கிறாங்க, பிள்ளைகள் பேரண்ட்ஸ்க்காக சில காரியங்கள் செய்கிறாங்க, பேரண்ட்ஸும் பிள்ளைகளுக்காக செய்கிறாங்க. ஆனால் அது மொனாட்டனஸ் ஆகி டாஸ்க் மாதிரி ஒரு ரொட்டீன் மாதிரி ஆகி the danger is that when it becomes a routine அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து லவ் போயிடும். We miss to love the person, and that's exactly what happened with the Ephesus church. கடவுள் இது அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு சொல்ல, ஆண்டவர் இது எதுக்கு சொல்கிறாருன்னா, come back to the first love. நீ பண்ணுறது எதுவுமே தப்பு கிடையாது, you are doing everything. But it's not about what you do, it's about how you do it. It's about remembering why you do what you do. For example, நம்ம ஒரு ஃபோன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு டைம் ஒரு புது ஃபோன் வாங்கினோடனே அந்த ஃபஸ்ட்டு 2 நாள் டெம்பர் கிளாஸ் பத்திரமா போட்டு வச்சுருவோம், கேஸ் போட்டு வச்சுருப்போம், கீழே போட்டுறக்கூடாது, யாராவது எடுத்து ஏதாவது டச் பண்ணிட்டு நான்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் கூட பற்றக்கூடாது, அப்படிலாம் பயங்கரமாக ஃபோன் பார்த்துப்பேன். ஆனால் ஒரு ஃபியூ வீக்ஸ் கழிச்சு, ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு அது கீழே போட்டால் என்ன நான் அது பார்த்து அது ஏதோ அது ஸ்க்ராட்ச் கார்டு இருக்குது பார்த்துக்கலாம், கேஸ் இருக்குது பார்த்துக்கலான்னு விட்டுருவோம். ஃபோனோட வேல்யூ கம்மியாச்சுன்னு கிடையாது, ஃபோன் வேலை செய்யாமல் யூஸ்லெஸ் ஆயிடுச்சுன்னு கிடையாது, நம்ம அது மேலே வச்சுருக்க வேல்யூ, நம்ம அதை கன்சிடர் பண்ணுற அந்த ப்ரெஷஸ்னஸ் கம்மியாயிடுச்சு. அண்ட் தட்ஸ் த சேம் திங் when it comes to us with God. It's not that we stopped working, it's that we stopped loving God and God is inviting us to come back.